தமிழ்நாடு அரசியல் களத்தில் இன்னும் கூட்டணியை உறுதிப்படுத்தாத கட்சிகள் யார் யார் நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பார்கள் என்பது பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே ஓபிஎஸ் விஜயுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா? அதற்கான சாத்தியங்கள் நிறைய இருப்பதாகத்தான் அந்த புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றது, கள சூழ்நிலைகள் தெரிவிக்கின்றது. ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையிலே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய தீவிர பக்தராக அறியப்படக்கூடியவர். அவர் திமுகவிற்கு செல்வது என்பது ஏற்புடையதாக இருக்காது. அவருடைய பின்னால் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அவரை ஆதரிக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளே அவர் திமுகவுக்கு செல்வதை ஏற்க மாட்டார்கள். அதே நேரத்தில் அவர் இபிஎஸ்ஐயும் கடுமையாக விமர்சனம் செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ் என்று நாம் பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் மட்டுமாகத்தான் இருக்கிறது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதிமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளி அவர் 2ஆம் இடம் பிடித்திருந்தார். எனவே ராமநாதபுரத்தில் தன்னுடைய செல்வாக்கு என்ன என்பதை ஓபிஎஸ் நிரூபித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் அவர் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இது பற்றி ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்கிறார், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது என்பதை அவரே சமீபத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசியிருந்தார். அந்த காணொலியை நாம் தற்போது பார்க்கலாம். இந்த மாபெரும் இயக்கத்தை படுபாதாளத்தில் இன்னைக்கு தள்ளி வைத்து இன்னைக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் வெம்பி வெதுங்கி என்ன செய்வதென்றே திக்கும் காடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைய வரலாறு. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தெரிவித்த அந்த கருத்துக்களை பார்த்தோம். இந்த வரிசையிலே அடுத்ததாக இருக்கக்கூடிய கட்சி புதிய தமிழகம் கட்சி. புதிய தமிழகம் கட்சி சமீபத்தில் வைத்து வரக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், இந்த முறை புதிய தமிழகம் கட்சி ஆட்சியில் இடம் பெற வேண்டும், அதாவது ஆட்சியில் பங்கு வேண்டும், அமைச்சரவையிலே நாங்கள் இடம்பெற வேண்டும், எனவே கூட்டணி ஆட்சி தான் வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பத்திரிகையாளர் சந்திப்பில் கிருஷ்ணசாமி அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கூட்டணி ஆட்சி என்ற வார்த்தைக்கு திமுகவும் அதிமுகவும் தடை விதித்திருக்கக்கூடிய நிலையிலே தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் வெளிப்படையாகவே நாங்கள் எங்களை நம்பி வரக்கூடிய கட்சிகளுக்கு சீட்டும் கொடுப்போம், அவர்களுக்கு நாங்கள் வெற்றி பெறக்கூடிய நிலையிலே அமைச்சரவையிலும் இடம் கொடுப்போம் என்று சொல்லி வருகிறார்கள். எனவே டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய சாய்ஸ் நடிகர் விஜயாக கூட இருக்கலாம் என்று தோன்றுகிறது. அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையுடன் கிருஷ்ணசாமி தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் சாய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம், அவரை பொறுத்தவரை ஏற்கனவே திமுக அதிமுக 2 கட்சிகளிடம் மாறி மாறி கூட்டணிகளை வைத்திருக்கின்றார். எனவே ஒரு புதிய சாய்ஸாக கூடுதல் சீட்டும் கிடைக்கும் என்ற அடிப்படையிலே விஜயை நாடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இதுவரையும் எந்த கூட்டணியையும் அவர் உறுதிப்படுத்தாத நிலையில் விஜயை நோக்கி செல்வாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.